மெனிஞ்சைட்டிஸ் ஆர் என்கெஃபலைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூளை காய்ச்சல். மூளை காய்ச்சலில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வரலாம், தலைவலி வரலாம், சுயநினைவு இழக்கிறது, அதுபோக வலிப்பு வரலாம். சிடி ஸ்கேனு இல்லாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறது மூலமாக எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. முதுகு தண்டுவடத்தில் நீர் எடுத்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டு மாதிரி அனுப்பி அது வைரஸா, பாக்டீரியாவா, ஃபங்கஸா அப்படின்னு என்ன இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறது மூலமாக அதுக்குரிய கரெக்டான வைத்தியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூளைக்காய்ச்சல் வர்றதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன், தடுப்பூசி போடுறது மூலமாக தடுக்கலாம். மூளைக்காய்ச்சல் யாராருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வரலாம், வயசானவங்களுக்கு வரலாம், கோமார்பிடிட்டி இருக்கவங்களுக்கு, மெயினாக ஹெட் இன்ஜுரி இருக்கவங்க, டயபெட்டிஸு, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு அவங்களுக்குலாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெர்மனண்ட்டாகவே. அதுபோக சலம் கோர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மூளை பாதிப்புனால் மற்ற ஆர்கனெல்லாம் செயல்லேருந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.